அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் பே. ஆனந்த். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ராச்சாண்டார் திருமலை என்னும் ஊரில் வசித்து வருகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் கரூர் மாவட்ட ராச்சாண்டார் திருமலை என்னும் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விராய்ச்சலை ஈஸ்வரர் உடனுரை பெரியநாயகி அம்மன் திருக்கோயிலை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். சார், உங்கள் ஊர் பேர் ராச்சாண்டார் திருமலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க சார். அது என்ன காரணம், பேர் இருக்கா ஏதாவது அதுக்கு? நிச்சயமாக இருக்குங்க சார். அதாவது இந்த ஊருக்கான பெயர் அமைந்ததற்கு மூல காரணமே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் விராய்ச்சலை ஆண்டவர். இந்த விராய்ச்சலை ஆண்டவர் மலை என்பது தான் காலப்போக்கில் மக்கள் வழக்கில் மருவி விராய்ச்சலை ஆண்டவர் மலை என்பது ராச்சாண்டார் மலை என்றாகி பிறகு ராச்சாண்டார் திருமலை என்று வந்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் இறைவன் பெயர் விராய்ச்சலை ஆண்டவர்னு சொல்கிறீங்க. அதுக்கான பொருள் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக சார். விராய்ச்சலை என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் விரைந்து அருள்பவர். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பக்தர்களுக்கு விரைந்து அருள்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் விராய்ச்சலை ஆண்டவர், விராய்ச்சலை ஈஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் என்னங்க? பெரியநாயகி அம்மன். இருக்கின்ற அம்மனிலே அம்மன் வகையிலேயே மிகவும் பெரியவர் என்ற பொருளில் பெரியநாயகி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலுடைய வயது, அதாவது யார் எந்த ஆண்டில் கட்டியிருக்கக்கூடிய தகவல் எதுவும் இங்கே இருக்குங்களா? உள்ளதுங்க சார். ஏன்னா இது 3ஆம் குலோத்துங்க காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அவருடைய காலத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாக்க ஏறத்தாழ அவருடைய ஆட்சி காலம் என்பது நமக்கு இன்றிலிருந்து ஒரு 800 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் இந்த கோயிலை கட்டி இருக்கின்றார் என்பதற்கு நமக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. நம்ம இந்த கோயிலில் பார்த்தோம்னாக்க நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகளினுடைய கால அடிப்படையில் ரெண்டாவது பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கல்வெட்டுலேயும் 3ஆம் குலோத்துங்கனுடைய பெயர்களும் சுட்டப்பட்டிருக்கு சில இடங்களில். அதனால் நம்ம இது 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்லையும் ஒரே வரி வடிவம் அங்கே பின்பற்றப்படலை. சில இடங்களில் பார்த்தோம்னாக்க மிக சிறிய வரி வடிவமாக, மிக தொன்மையான வரி வடிவமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தோம்னாக்க சில இடங்களில், உதாரணத்திற்கு கோயிலினுடைய நுழைவாயிலேயே மேலே முகப்பு பகுதியில் பார்த்தோம்னா வலப்புறம் இடப்புறம் 2 பக்கமுமே கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் பார்த்தோம்னாக்க 3ஆம் குலோத்துங்கன் காலத்துக்கும் சற்று ஏறக்குறைய ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பிந்தைய வரி வடிவத்தை உடையதாக இருக்குது. கோயிலில் இருக்கக்கூடிய சண்டேஸ்வரர் தலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய தரைப்பகுதியிலையும் சில கல்வெட்டுகள் இருக்குது. அது பார்த்தோம்னா ரொம்ப காலத்திற்கு பிற்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது தொன்மை கல்வெட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தொன்மை கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலினுடைய தெற்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதி வரைக்கும் இன்னும் சொல்லணும்னா பிரம்மனுடைய சிலை இருக்கக்கூடிய அந்த கோஷ்ட பஞ்சரத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இது. அதற்கடுத்தது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த துர்க்கை கோயில்னு ஒன்று சொல்லி இங்கே புதுசாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு இங்கிட்ட கட்டியிருக்காங்க. அதற்கு பின்பு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே 3ஆம் குலோத்துங்கனுடையது. அதே போல் கோயிலினுடைய அர்த்த மண்டபத்திற்கு வலப்புறம் இடப்புறம் அந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே 3ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தினுடைய கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகளுடைய அடிப்படையிலையும் கோயிலுடைய கட்டிட அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டிட அமைப்பு கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா ராஜராஜன் காலத்திற்கு ரொம்ப பிற்பட்ட வளர்ச்சி பெற்றதான கட்டிட அமைப்பு தான் இருக்குது. மிக குறிப்பாக பார்த்தோம்னா கோஷ்ட பஞ்சரம், கும்ப பஞ்சரம், இது போன்ற பகுதிகள், அதிட்டான பகுதிகள், இங்கே எல்லாம் பத்ம பீடங்கள் ரொம்ப நேர்த்தியான வடிவத்தில் இருக்குது. குமிழ் வடிவமான பத்ம பீடங்கள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா நமக்கு கால வளர்ச்சியில் ரொம்ப பின்னோக்கியது அப்படின்றது தான் நமக்கு உணர்த்துது. அதன் அடிப்படையில் இதனுடைய காலம் 800 ஆண்டிலிருந்து 850 ஆண்டை போல் இருக்கலாம் என்று நம்ம அறுதி பெரும்பான்மையாக சொல்ல முடியும். அதிட்டானம் என்ன வகையாக பார்க்க முடியுங்கிறத? அதிட்டானம் இங்கே பத்ம பீடமாக அமைந்திருக்கு. அந்த பத்மபீடமாக இருந்தாலும் கூட அந்த குமிழோடையும் தவிர்த்து எஞ்சிய பகுதிகளில் எல்லாம் பார்த்தோம்னா கல்வெட்டுகள் மிகுதியாக இருக்குது. ஆனால் வரலாற்றினுடைய கொடுமை என்ன என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள்லாம் பெரும்பாலும் சிதலம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பாறையினுடைய தன்மை, இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, இது எல்லாமே அந்த கல்வெட்டுகள் சிதைவதற்கு பெரும் காரணியாக அமைஞ்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய இன்னும் பெரிய வரலாற்று பிழையாக ஆர்வலர்களினுடைய அன்புவின் மிகுதியாக சிதலமடைந்த பகுதியில் சிமெண்ட்டை பூசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க இருக்கின்ற கல்வெட்டுகள்
ஓரளவு சிதைந்ததையும் முழுவதுமாக பூசி அளித்தது போல அமைந்து போயிருக்கு. அதனால் ஏற்கனவே கல்வெட்டு ஆய்வாளர்கள், கல்வெட்டு அறிஞர்கள் படியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த படியை வைத்து மட்டும்தான் நாம் இப்பொழுது இதனுடைய உண்மை வரலாற்றை எழுத முடியும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். கல்வெட்டை ஏற்கனவே படி எடுத்திருக்காங்க. ஏறத்தாழ 90களில் ASI அந்த அமைப்பு வந்து இதை படியெடுத்து ஆவணப்படுத்தி இருக்காங்க அப்படின்ற தகவல் 100% உண்மையான தகவல். ஆனால் வெளியிடலை இன்னும் அது நூலாக வெளியிடப்படலை. அந்த ஆவணத்தில் அது ஆவணமாக வச்சுருக்காங்க, பத்திரப்படுத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் வரல. இந்த மக்கள் வழக்குக்கு இன்னும் கொண்டு வரல. கொண்டு வந்தால் மிகுந்த பயனுடையதாக இருக்கும். ஒரு வரலாற்றை மக்கள் மிக எளிமையாக, மிக குறிப்பாக உள்ளூரை சார்ந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லோருமே எங்கள் ஊரின் பெருமை இது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட அது ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி தகவல் வெளிவரும் பொழுது தான் ஒரு கோவிலை பற்றி உண்மையான செய்தி மக்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா வேறு பலவிதமான கதைகள் கூட்டப்பட்டு கோயிலுடைய உண்மையான வரலாறு தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? உண்மைதான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து 100% ஏற்கத்தக்க பதிவு தான். எப்பொழுதுமே நமக்கு அழிக்க முடியாத ஒரு சான்று ஆதாரம் அப்படின்னா அது கல்வெட்டு சான்று தான். அது செப்பேடுகளாகவோ ஓலைச்சுவடியாகவோ நாணயங்களாகவோ இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள் மேலும் மேலும் ஆய்வுக்குரியதாகவே அமைந்து போகும். ஆனால் ஓரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சான்று என்பது அழிக்க முடியாத ஆணித்தரமானது. நமக்கு மன்னர்களுடைய ஆணைகளில் கூட பார்த்தோம்னாக்க இதை கல்லிலும் செம்பிலும் பொறித்து கொள்க என்று சொல்லி தான் ஆணையாகவே அதை கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான வரலாறு வராத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னோம்னாக்க மக்கள் வழக்கில் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எங்கள் ஊர் கதையவே நான் சின்ன பிள்ளையில் கேட்ட பொழுது இது 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம கற்ற கல்வியின் பயனாக அதை நோக்கும்போது தான் ஆகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல் கருங்கல் கட்டிட கோயில்கள் இல்லையே, சுடுமண்களில் தான் நமக்கு செஞ்சுருக்காங்க. அந்த சுடுமண் செங்கல்களால் இந்த கோயிலில் எந்த விதமான ஒரு சுவர் கூட இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அதன் பிறகு இந்த கல்வெட்டுகளை நம்ம உற்று நோக்கும் பொழுது ஆமாம் இது காலத்தில் ரொம்ப பிந்தையது. உங்களால் கல்வெட்டு படிக்க முடிஞ்சதுலாங்க? படிக்க முடியுமா உங்களால்? என்னால் முடியும் சார். எனக்கு கல்வெட்டுகள் வந்து வாசிக்கிறதுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் பேராசிரியர் சுப முத்தழகன், நான் புலவர் படிக்கும் பொழுது எனக்கு கல்வெட்டியல் பயிற்றுவித்திருக்கின்றார். நான் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுனால என்னுடைய மனம் திறந்து என்னுடைய பேராசிரியர் சுப முத்தழகன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த கல்வெட்டில் ஏதாவது உங்கள் ஊர் பேர்லாம் குறிப்பிட்டிருக்காங்களா? ஏதாவது இந்த ராச்சாண்டார் திருமலை கோயிலை பற்றியோ ஊரின் பெயரை பற்றியோ ஏதாவது குறிப்பு இருக்குது அதில்? நிச்சயமாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா கோயிலினுடைய முகப்பில் நீங்கள் வந்த உடனேயுமே கோயிலுக்கு வலப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்க விராச்சிலை ஆண்டவர் மலை அப்படின்னு இருக்கும். அந்த விராச்சிலை ஆண்டவர் மலை நான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஊருக்கு வந்து விராச்சிலை ஆண்டவர் மலை என்ற பெயர் தான் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விராச்சிலை ஆண்டவர் மலை என்பது ராச்சாண்டார் மலை, ராச்சாண்டார் திருமலை என்று ஆனதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதற்கு ஆதாரபூர்வமான ஆணித்தரமான சான்றாக கோயிலினுடைய நுழைவு வாயிலினுடைய வலப்பக்கம் மிகப்பெரிய எழுத்திலேயே அந்த கல்வெட்டுக்கள் இருக்குது. இந்த கட்டுமானத்தில் ஏதாவது நீங்கள் இது வந்து ஒரு சின்ன குன்றின் மீது தான் இருக்குது பார்க்கும் பொழுது. ஆமாம், அதில் கட்டுமானம் இது நீங்கள் சிறப்பாக பார்க்க முடியுமா? நிச்சயமாக சார். பொதுவாக நம்ம ஒரு சாதாரண ஒரு தரையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப நம்ம ஆழப்படுத்தி தான் ஒரு அடித்தளம் இட்டு அதன் பிறகு நம்ம கட்டிடத்தை மேலெழுப்ப முடியும். ஆனால் இந்த பாறையினுடைய தன்மையை நன்கு உணர்ந்த கல்தச்சர்கள் இருந்திருக்காங்க போல். அவர்கள் ரொம்ப மதிநுட்பத்தோடு இந்த பாறையை நல்லா ஆய்வு செஞ்சு கல்லை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற பெருமுயற்சி மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஆழங்கால் பட்டதான ஒரு அடித்தளத்தை அவர்கள் எந்த இடத்துலையும் செய்யவே இல்லை. இதை நம்ம 2 சான்று ஆதாரங்களோடு அதை நிரூபிக்க முடியும். ஒன்று, கோயிலுடைய தெற்கு பகுதியில் மதில் சுவருக்கு ஒரு 15லேருந்து 20 அடிக்கு தெற்கு பகுதியில் ஒரு பெரிய அடித்தளத்திற்கு தோண்டப்பட்டதற்கான ஒரு பகுதி இருக்குது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு விரல் கிடையளவு மட்டும்தான் அந்த ஆழமே இருக்கும். அந்த விரல் கிடையளவில் இது ஏதோ ஒரு கட்டிடத்தை அவர்கள் எழுப்ப முயன்று இருக்காங்க. அப்புறம் கால வளர்ச்சியிலையோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால, என்ன காரணம்னு தெரியல, வேண்டாம் என்று சொல்லி ஒரே நேர்கோட்டில் அந்த மதில் சுவரை எழுப்பிட்டாங்க. அந்த மதில் சுவருக்கு தெற்கு பகுதியிலையும் அந்த அடித்தளம் இருக்குது. அதே மதில் சுவருக்கு வடக்கு பகுதியிலையும், அதாவது அந்த அடித்தளம் என்பது மதில் சுவருக்கு வலப்புறம் இடப்புறம் என்று சொல்லி இரு பக்கத்திலும் இருக்குது. அதே போல் பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்னொரு ஐயம் எழலாம்.
இது ஒருவேளை கூடுதல் ஆழம் பறிக்க முடியாமல் விட்டுட்டு, ஏன்னா இது தொடக்கத்திலே நிறுத்திட்டாங்க இல்லையா, கூடுதல் ஆழம் இல்லை அப்படின்றதுனால இது ஏற்கப்படாதுன்னு நம்ம தவிர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு தெற்கு, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா தெற்கு பகுதியினுடைய மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கும் வடக்கு மூலவர் தளத்திற்கும் தெற்கு பகுதியில் பார்த்தோம்னாக்க தட்சிணாமூர்த்தி சிலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பழைய, அதாவது சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருந்தது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குடமுழுக்கு நடந்த அந்த மராமத்து பணிகள் நடந்த பொழுது அந்த கருவறையை முற்றிலும் தகர்க்கப்பட்டு அங்கே இருந்த சுயம்புலிங்கம் அதற்கு பின்பகுதியில் கொண்டு போய் கன்னிமூலை கணபதிக்கும் ஆறுமுக சிலைக்கும் நடுவில், முருகனாருடைய சிலைக்கும் நடுவில் ஒரு சின்ன கோயில் எழுப்பப்பட்டு அங்கே வச்சுட்டாங்க பத்திரமா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பழைய சுயம்புலிங்கம் இருந்ததான அந்த கருவறை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது இல்லைங்களா. அந்த அழிக்கப்பட்ட கருவறையினுடைய அடித்தளம் எவ்வளவு இருக்குதுன்னா, முதல்ல நம்ம அந்த தெற்கு பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே 1 சென்டிமீட்டர் ஆழத்திலிருந்து அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டர் கூட இருக்காது. அது சுத்துக்கு சுத்தாக நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த 2 சென்டிமீட்டர் ஆழம் கூட இல்லாத ஒரு அடித்தளத்தில் அந்த கட்டுமானம் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத வரலாற்று பதிவு. அதில் பார்த்தோம்னாக்கா அந்த கற்களை ஒட்டுவதற்கு பயன்படுத்தின காரை, சுதை காரை இருக்கு இல்லைங்களா, அந்த காரை கூட அந்த பெயர்த்து எடுக்கப்பட்ட அந்த கருவறையினுடைய அடித்தளத்தில் ஒட்டி இருக்கு இன்றைக்கும் கூட. அந்த பழைய லிங்கம், சிவலிங்கம் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது ஏன் அங்கே இருந்திருக்கும், இப்போ தூக்கி அங்கே வச்சு என்ன சிறப்பு எதாக இருக்குங்களா அதில்? இல்லை, அந்த சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் வழக்கு கதை ஒன்று உண்டு. நாங்கள் சின்ன பிள்ளைகளை கேட்கும்பொழுது அந்த கதையை எங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஐயோ, நம்ம ஊரில் இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னோம்னா, ஒரு மன்னர் இங்கே வேட்டைக்கு வந்துருதாகவும், அவர் வேட்டைக்கு வந்திருந்த பொழுது ஒரு உடும்பை துரத்தி மலைக்கு சென்றதாகவும், அந்த மலையில் நிறைய புதர்கள் மண்டி இருந்த பகுதியாகும். அப்பொழுது இங்கே கோயில் எதுவுமே இல்லை, வெறும் பாறை தான். அந்த பாறையில் நிறைய மரஞ்செடி கொடிகள் புதர்கள் இருந்ததாகவும், இவர் போன வேகத்தில் அந்த உடும்பை துரத்தி சென்றவர் அந்த உடும்பு இருந்த புதரை அவர் ஓங்கி வெட்டியதாக, தன்னுடைய வாளால் வெட்டியதாக சொல்லுவாங்க. அப்படி வெட்டும் பொழுது அங்கே இருந்த அந்த சிவலிங்கத்தினுடைய லிங்கப்பகுதி வெட்டுப்பட்டதாக, அவருடைய வாளால் வெட்டுப்பட்டதாக சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கே இருக்கக்கூடிய ஆவுடை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சுயம்புலிங்கத்தினுடைய லிங்கப்பகுதி ஒரு பகுதியாக, அதோட உச்சி பகுதி ஒரு பகுதியாக, அதாவது வலப்புறம் இருந்து இடப்புறம் வெட்டினால் எப்படி சரிந்திருக்குமோ அதுபோல் வெட்டப்பட்டிருக்கும். இது நம்ம சின்ன பிள்ளையில் கதையாக கேட்கும் பொழுது ரொம்ப ஆர்வமாகவும் இன்பமாகவும் இருந்தது. இப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கும் பொழுது, ஒரு கல்லை ஒரே வெட்டில் வெட்டுகின்ற வாளை தயாரித்தவர் யாராக இருக்க முடியும், அதை வெட்டிய அந்த அரசனுடைய வலிமை எவ்வளவாக இருக்க முடியும் என்று சொல்லி 1000 வினாக்கள் எழும். அது அவரவர் அறிவு சார்ந்த விடயம். நம்பிக்கையின்பால் நாம் எதுவும் தீங்கு இழைக்க வேண்டாம். சார், இந்த கோயிலுக்கு ஸ்தல விருட்சம் எதுவும் இருக்குங்களா? இருக்குங்க சார். வில்வ மரம் இந்த கோயிலினுடைய தலமரமாக இருக்குது. ஒன்றிற்கு 2 மரங்கள் கோயில் வளாகத்தின் உள்பகுதியிலே இருக்குது. மூலவர் சிலைக்கு பிற்பகுதியில் ஆறுமுகர் சிலை பார்த்தோம் இல்லைங்களா, வள்ளி தெய்வானை ஆறுமுகர் சிலைக்கு வலப்பக்கத்தில் ஒன்று இருக்குது. இன்னொன்று கோயிலினுடைய வடக்கு பகுதியில் சுனைக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் ஒரு பிள்ளையார் பார்த்தோம், அதை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்களேன். வெளியே வித்தியாசமாக இருந்துச்சு சில கோயிலில் 2 பிள்ளையார் இருக்குது. ஒன்று கன்னிமூலை கணபதின்னு சொல்லிட்டு ஒன்று உள்ளே இருக்கும் கோயிலில். அது ரொம்ப சின்னது தான். அது ரொம்ப பிற்காலத்தில் இருந்து நிறுவப்பட்டது அது. ஆனால் இது மன்னர் காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு பிள்ளையார் ஒன்று இங்கே இருக்குது. அந்த பிள்ளையாரினுடைய பெயரே பார்த்தோன்னா வல்லபி பிள்ளையார்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்வெட்டு இருக்கும். எனக்கு இந்த கல்வெட்டு வாசிக்கும் பொழுதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னாக்க, பாவுக்கும் வாவுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு எழுத்து பொறிப்பு இங்கே இருக்குது. வல்லபி அப்படின்றதுல வா என்ன வரி வடிவத்தில் இருக்குதோ, பிள்ளையாருக்கு அந்த பி அப்படின்ற அந்த இதுலேயும் பார்த்தோம்னா அதே வரி வடிவத்தில் இருக்கும். அந்த பிள்ளையார் நிச்சயமாக ரொம்ப இந்த பகுதியிலேயே இல்லாத ஒரு பெரிய பேரளவு உடைய ஒரு பிள்ளையார். மிகப்பெரிய உருவம் உடையது. இது உயரம் கொஞ்சம் குறைவு, ஆனால் பருமன் ரொம்ப பெருசு. அதில் பார்த்தோம்னாக்க மற்ற பிள்ளையாருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதேனும் ஒரு கொம்பு உடைக்கப்பட்டதாக இருக்கும். அது இந்த மகாபாரதத்தை எழுதுறதுக்கு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி போனதுனால அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையாருக்கு 2 கொம்புமே உடைக்கப்பட்டிருக்கும், 2 தந்தங்களுமே உடைக்கப்பட்டதாக இருக்கும் ஒன்று.
அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இவருடைய இந்த பாத அமைப்பு முறை இருக்குது இல்லைங்களா, அது வைத்திருக்கக்கூடியது இப்படி தாங்கின மாதிரி இருக்கும். இப்படி தாங்கின மாதிரி இருக்கக்கூடிய இந்த இது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வாதாபி கணபதி கொண்டு வந்த அந்த தொடக்க காலத்தினுடைய கணபதிகள் எல்லாமே பாதம் இப்படி தாங்கியதாக இருக்கும். அந்த பிள்ளையார் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார். அவருக்கு இங்கே வல்லபி பிள்ளையார் அப்படின்னு வல்லபி பிள்ளையார் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய கூட வல்லபை இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் வல்லபையை வந்து மடியில் அமர்த்தி இருப்பார். இங்கே வல்லபையை மடியில் அமர்த்தியதாக அந்த சிற்பம் இல்லை. ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய சிற்பம். எங்கள் ஊரில் களவு போகாத ஒரே ஒரு பிள்ளையார் அவர் மட்டும்தான். ஏன்னா பழைய கோயிலில் இருந்த பொழுது அந்த பிள்ளையார் இவ்வளோ பெரிய அகலத்தில் இருந்தாலும் அந்த கோயில் உள்ளே நுழையக்கூடிய கருவறை இவ்வளோ தான் இருக்கும். அதாவது பிள்ளையாரை வைத்த பிறகு அந்த கட்டிட அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க. அதை வெளியில் எடுக்கிறதே சிரமம். கோயில் புனரமைப்பின் பொழுது அந்த கட்டடத்தை சுத்தமாக தகர்த்துட்டு இப்போ கோயிலினுடைய மலையின் மேற்பகுதியில் இருந்த அந்த பிள்ளையாரை கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் இறக்கி வச்சுருக்காங்க. முன்னாடி கோயிலினுடைய இடப்பக்கம் இருந்தார், இப்போ கோயிலினுடைய வலப்பக்கம் வந்துட்டார். காதுகளும் பார்த்தா நல்லா பெரிய காதாக தான் இருந்துச்சு. அவருடைய காது ரொம்ப பெருசாக தான் இருந்தது. அதெல்லாம் அந்த தொடக்க காலத்தினுடைய சிற்ப வேலை. அப்புறம் இங்கே ஒரு சுனையை பற்றி கேள்விப்பட்டனே. உண்மைதான் சார். இங்கே ஒரு சுனை ஒன்று இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய மக்கள் நம்பிக்கை ஒன்று இருக்குது அந்த சுனையில். என்ன அப்படின்னா, இந்த சுனைக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதையில் இங்கேருந்து நாம் மலைக்கோட்டைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சில பேருடைய கதை. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அது ஸ்ரீரங்கத்துக்கு போயிடும் அப்படிம்பாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மக்களால் எப்படி இப்படி சிந்திக்க முடியுதுன்னு எனக்கு ரொம்ப வியப்பாகவே இருக்கும். தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சுனையில் எப்படி ஒரு பாதை இருக்க முடியும், இந்த தண்ணீர் போய் இங்கே அடைச்சிடாதா அப்படின்னு கூட யோசிக்காமல் விட்டுட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க. இந்த சுனைக்கு 2 விதமான இது உண்டு. இன்னொரு கதை ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, அம்பாளினுடைய கருவறைக்கும் வலப்பக்கத்தில் இருக்குது அந்த சுனை. அங்கே ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை சொல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சுனையினுடைய வடிவமைப்பு எங்கேயும் அப்படி ஒரு வடிவமைப்பு பார்க்க முடியாது. அந்த மலைப்பகுதியில் அந்த சுனை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சங்கு வடிவத்தில் இருக்கும். இந்த சங்கு வடிவத்தில் இருக்கிறது எங்கள் மக்களுக்கு ஒரு புதிய கதை சொல்லுவதற்கு ஒரு அற்புதமான கருவை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, அம்பாள் குழந்தைக்கு சங்கில் பால் ஊட்டிட்டு அந்த சங்கை வைத்த இடம் அப்படியே பாறை அழுந்தி சுனையாக உருவாகிற்று அப்படிம்பாங்க. இது மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இது ஒரு புறம் இருந்தாலும், அதாவது சுரங்கப்பாதை இருக்குதுன்றது ஒரு கதை, அது மலைக்கோட்டைக்கு போகுதுன்றது அதில் ஒன்று, திருவரங்கத்துக்கு போகுதுன்றது ஒன்று, அம்பாள் சங்கை வைத்து அழுத்திய இடம் என்பது ஒரு கதை. இப்படி மக்கள் வழக்கில் அந்த சுனையை பற்றின கதை நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். எவ்வளவு வறட்சி இந்த பகுதியில் நிகழ்ந்தாலும் அந்த சுனை வற்றியதாக வரலாறே இல்லை. எப்பொழுதுமே அந்த சுனை தண்ணீர் நிரம்பியதாக, சற்று குறைந்ததாக பார்த்திருக்கின்றேன். பல நேரங்களில் பார்த்தோன்னா அந்த சுனையில் அந்த மதில் சுவருக்கு வெளியில் ஒரு வெளியேற்று பாதை ஒன்று உண்டு. அந்த பாதையில் சுனை நீர் வெளியேறுவதையும் பார்த்துருக்குறோம். அந்த அளவிற்கு அந்த சுனை எப்பொழுதும் தண்ணீராகவே இருந்திருக்கு. இன்னொன்று, நம்ம சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் பார்த்தது போல், பாரியினுடைய பரம்புமனை சுனை நீர் எப்படி சுவை மிகுந்ததாக குளிர்ச்சி மிகுந்ததாக இருக்கும்னு அந்த பாடலில் சொல்கிறாங்களோ, அதே போலவே நல்ல சுவை உடையதாக குளிர்ச்சி உடையதாக, இந்த கோடையிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ச்சி உடையதாக தான் அந்த சுனை நீர் இருக்கும். நல்ல சுவையானதாகவும் இருக்கும். நாங்கள்லாம் பல முறை அந்த தண்ணீரை குடிச்சிருக்கோம். ஆனால் அவர் மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய கதையை போல அந்த சுனையில் எந்த விதமான சுரங்கப்பாதையும் இல்லை என்பதையும் ஒரு முறை நாங்கள் கண்டுள்ளோம் என்பது உண்மை. வேறு இந்த கோயிலுடைய தேர் ஒரு சிறப்பான வடிவங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டாங்களே. நிச்சயமாக சார். இந்த தேரினுடைய வடிவமைப்பு இப்போ நீங்கள் பார்த்து இருக்கக்கூடியது புதிய தேர். பழைய தேர் என்பது ரொம்ப காலமாக இழுக்கப்படாமல் இருந்ததன் காரணமாக, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இழுக்கப்படாததன் காரணமாக அந்த தேர் ரொம்ப சிதறமடைஞ்சிருச்சு. இப்போ திருவிழாவின் பொழுது புதுமையாக அந்த தேரை செய்தார்கள். அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், பெரும்பாலான சிற்பங்கள் பழைய தேரில் இருந்த சிற்பங்கள் அப்படியே புனரமைத்து மறுபடியும் அதில் சேர்த்துருக்காங்க, இணைத்திருக்காங்க. சில சிற்பங்கள் பார்த்தோம்னா புதுசாக இருக்குது. அதில் இப்போ இந்த தேர் சிற்பத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, பொதுவாக அந்த தேரையே ஒரு நாகக்கண்ணி தாங்கி இருப்பது போன்ற ஒரு
அமைப்பு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, தேருடைய முன்பகுதியில் ஒரு நாகக்கன்னி படம் எடுத்து மேலே தலையை தூக்கி இருப்பது போலவும், தேருடைய பிற்பகுதியில் அந்த நாகக்கண்ணியினுடைய வால் பகுதி இருப்பது போலவும் ஒரு இது இருக்கும். மிக ஏறத்தாழ ஒரு 10-12 அடி நீள அகலமுடைய இந்த தேரை ஒரு நாகக்கண்ணி தாங்கி இருப்பது போன்ற ஒரு அமைப்பு அந்த தேரினுடைய அடிப்பகுதியில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது. ஊர்த்தவ தாண்டவம், ஊர்த்தவ தாண்டவம் தான் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடந்த அந்த நடன போட்டியில் சிவபெருமானை வெற்றி பெற செய்ததுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஊர்த்தவ நடனத்தில் சிவபெருமான் தன்னுடைய பாதத்தை தலையை நோக்கி தொட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலெல்லாம் தொட முடியலன்னு வெற்றி கண்டதாக சொல்லுவோம். ஆனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த தேரில் வலப்பக்கத்தினுள்ள தொடக்கத்திலே பார்த்தோம்னா ஒரு ஊர்த்தவ தாண்டவ சிற்பம் ஒன்று இருக்குது. அதை ஆடியவர் இறைவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இறைவன் ஆடலை, இறைவி அம்பாள் ஆடி அவங்க தன்னுடைய பாதத்தால் தலையை தொட்டதாக ஒரு ஊர்த்தவ நடனம் அங்கே இருக்குது. அது வேறு எங்கேயும் அது போல் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஊர் தேர் சிற்பத்தில் அது போல் ஒன்று இருக்குது அப்படின்றது ஒரு பதிவு. இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த தேரில் ஊர்த்தவ தாண்டம் ஆடிய அந்த சிவன் கால் மாற்றி ஆடியதை சிற்பம் இருப்பதாக சொல்லியிருக்காங்களே, இருக்குங்களா அப்படி? உண்மைதான் சார். பொதுவாக அந்த ஊர்த்தவ நடனத்தில் பார்த்தோம்னாக்க சிவபெருமான் எல்லா பெரும்பாலான சிற்பங்களில் வலது காலை தான் மேல் நோக்கி தூக்கியதாக இருக்கும். ஆனால் இங்கே வலது காலை ஊன்றி இடது காலை மேல் நோக்கி தூக்கியதாக ஒரு வரலாறு. ஆக இங்கே மட்டும்தான் இறைவனும் ஊர்த்தவ நடனத்தில் பாதம் தூக்கியதாகவும், அம்பாலும் அதாவது கொற்றவையும் காளிதேவியும் பாதம் தூக்கி ஊர்த்தவ நடனம் சமமாக செய்ததாகவும் ஒரு சிற்பம் இருக்குது. அது மட்டுமல்ல, ஆனந்த தாண்டவம் அப்படின்றதில் சிவபெருமான் மட்டும்தான் பெரும்பாலும் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக அந்த புன்முறுவலோடு இருக்கக்கூடியதான சிற்பங்களும் ஓவியங்களும் நம்ம பார்த்துருப்போம். இங்கே இருக்கக்கூடியதில் பார்த்தோம்னாக்கா ஆனந்த தாண்டவம் அம்பாலும் ஆடியதாக இருக்கும். ஆக இருவருமே சமநிலையில் வென்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு சிற்பத்தை இந்த சிற்பிகள் செய்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள் எழுவதற்கு அது காரணமாக அமையுது. கோச்செங்கண்ணனுடைய பிறப்பு பற்றிய ஒரு சிற்பம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்களே, அது கோச்செங்கண்ணன் மட்டுமல்ல, பொதுவாகவே நம்மளுடைய மருத்துவ முறை அதுதான். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மகப்பேறு அப்படின்னம்னாக்க மருத்துவமனைகள் மகப்பேறு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பெரும்பாலும் நமக்கு அறுவை சிகிச்சை மூலமாக தான் நமக்கு அந்த குழந்தை பிறப்பு என்பது நிகழுது. ஆனால் பழங்காலமே ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கிராமங்கள் தோறும் ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க. அவங்க தான் பேறுகாலம் பார்த்து தாயையும் சேயையும் இருவரையுமே ஆரோக்கியமான ஒரு சூழலில் இந்த உலகத்திற்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது வரலாற்று உண்மை கூட. இந்த மருத்துவ முறை பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பேறுகாலம் நடைபெற வேண்டிய பெண்ணை நின்ற நிலையில் வைத்து பிரசவிக்க செய்ததாகத்தான் நமக்கு சில செய்திகள் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஆய்வு செஞ்சோம்னா நம்ம நேராக எங்கள் ஊர் தேரை பார்த்துடலாம். எங்கள் ஊர் தேரில் ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு நிறைசூல் பெண் ஒருத்தி இருக்காங்க. அவங்களுடைய இரு கைகளையும் மேலே கட்டியிருக்காங்க. மருத்துவச்சி அருகில் இருந்து அவளுடைய வயிற்றிலிருந்து குழந்தையை வெளியே எடுப்பது போன்ற ஒரு சிற்பம் ஒன்று உண்டு. இதை தான் நீங்கள் கோச்செங்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதாக இருக்கலாம். இது ஒரு அறிவியல் பூர்வமான புவியீர்ப்பு விசையின் காரணமாக குழந்தை பிறப்பதற்கு தமிழ் மருத்துவம், மிக குறிப்பாக பேறுகால மருத்துவம் இருந்தது என்பதற்கு ஒரு வரலாற்று பதிவாக இதை நம்ம பார்த்து செல்லலாம். யானை தொழில்நுட்ப சிற்பம் ஒன்று இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்த அந்த பேறுகால சிற்பத்திற்கு பக்கத்து சிற்பம்தான் யானை தோல் உரித்த சிற்பம், வெள்ளை யானை தோல் உரித்த சிற்பம்னு சொல்லி அந்த இதில் ஒன்று இருக்குது. சிவபெருமானுடைய வீரட்டான தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8 தலங்களை சொல்லுவாங்க. அட்டம் அப்படின்னா 8 இல்லைங்களா? அந்த இதில் பார்த்தோம்னாக்க இது திருப்பதிகையில் தான் இந்த வெள்ளை யானை தோல் உரித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பர் சுவாமிகள் அங்கே தான் கூற்றாயினவாறு என்ற திருப்பதிகத்தை முதலாக பாடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை யானை தோல் உரித்து சிவபெருமான் போர்த்தி கொண்டதான ஒரு சிற்பம் இந்த தேரில் இருக்குது. நரசிம்மருடைய சிற்பத்தையும் பார்த்தோம். ஆனால் சிவன் கோயில் தேர் அது. ஆனால் நரசிம்மர், விஷ்ணு பகவான் அவங்கள சிற்பமெல்லாம் இருக்குது இதில். நிச்சயமாக எனக்கு இந்த வைணவம் சார்ந்ததான சிற்பங்களை நான் முன்பு பார்த்ததாக எனக்கு நினைவில் இல்லை.
ஒருவேளை நான் பார்க்க கூட தவறி இருந்திருக்கலாம். ஏன்னா அது எங்களுக்கு தேர் ரொம்ப காலமாக பூட்டியே தான் இருந்தது. அது திரும்ப வேலை செய்யும் பொழுது தான் அந்த தேரை நாங்கள் வந்து பார்க்க நேர்ந்தது. அது வேலை செய்யப்பட்ட பகுதியில், அது நிறுத்தி வைக்கப்பட்ட பகுதியில் ஒரு மண்டபம் இருந்ததுனால எங்களால் அந்த பகுதியில் ஏறி பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த மண்டபத்தின் மீதும் சரி, கொஞ்சம் உயர்த்தியும் மேலே ஏறியும் பார்க்க இயலாமல் போயிடுச்சு. அதனால் அது முன்பு இருந்ததை அப்படியே வந்து மீண்டும் செஞ்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இரணியனுடைய அந்த வதை 3 பெரிய சிற்பமாக இந்த தேரில் இருக்குது. ஒன்று, தூணை பிளந்து கொண்டு ஹரி வெளியே வரக்கூடியது, அதாவது யாருனாக்க அந்த நரசிம்மன் வெளியே வரக்கூடியது முதல் சிற்பமாகவும், அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வயிற்றை தன் மடியில், இந்த ஹிரண்யனை தன் வயிற்றில் மடியில் கிடத்தி வயிற்றை கிழிப்பது போன்ற அந்த சிற்பம் இருக்குது. 3ஆவதாக ஒரு சிற்பம் இருக்குது, அது வரிசை முறை மாறி இருப்பது போன்ற ஒரு இது. ஏன்னா 2 பக்கமும் ஆரம்ப நிலை, நடுவில் வந்து மையத்தில் வந்து இறுதியில் வச்சுருக்கலாம். ஒருவேளை அந்த அப்படி கூட இருக்கலாம், முதன்மைப்படுத்துறதுக்காக மையத்தில் வச்சுருப்பாங்க இருக்கலாம். ஆனால் அது வரிசை முறை மாறியதாகத்தான் நம்ம கருத இல்லை. ஏன்னா வயிற்றை கிழித்த பிறகு இருவரும், இரணியனும் நரசிம்மனும் சண்டை போடுவது, எழுந்து நின்று சண்டை போடுவது போல ஒரு காட்சி இருக்குது. எதற்காக ஒரு சிவன் தலத்தில் இத்தனை அதிகமாக வைணவ சிற்பங்கள் இடம்பெற்றன? மிக குறிப்பாக ஒரு அவதாரத்தை முழுமைப்படுத்திட்டு மீதமுள்ள அவதாரங்களே அங்கே சுருக்க விளக்கம் போல் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியல. மலைக்கு பக்கத்தில் ஒரு குளம் பார்த்தோம். ஆமாம், மலையினுடைய கீழ்ப்பகுதியில் கோயிலுக்கு வலப்பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அதை தெப்பக்குளம் என்ற பெயரில் சொல்லுவோம். அந்த குளத்தில் தெப்பக்குளம் என்ற பெயர் உண்டதை தவிர இதில் வரைக்கும் தெப்பம் நடந்ததாக நான் பார்த்தது இல்லை. ஒருவேளை முந்தைய காலங்களில் தெப்பம் நிகழ்ந்திருக்கலாம், இப்பொழுது தெப்பம் நிகழ்வதாக அதை பார்த்தது இல்லை. இந்த கோவில், சிவன் கோவிலில் குறிப்பிட்ட ஏதாவது விசேஷங்கள் நடக்குமா? பொதுவான விடயங்களாக இங்கே நிறைய நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உள்ள முருகன் சிலை, முருகன் தலம் இருக்கு இல்லைங்களா, வள்ளி தெய்வானையோடு ஆறுமுகம். இந்த ஆறுமுகத்தில் பார்த்தோம்னாக்க, இந்த ஆறுமுகத்தில் பார்த்தோம்னாக்க 3 முகம் மட்டும்தான் முன்பகுதியில் தெரியும், மீதமுள்ள 3 முகம் பின்பகுதியில் இருக்கும். அதாவது பெரும்பாலான ஆறுமுகம் ஒன்று பார்த்தோம்னாக்கா, ஆறுமுகம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி, அவருடைய தோள்பட்டை பகுதியிலலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகன் சுத்துப்புறமாக ஆறுமுகம் இருப்பது போல் ஆறுமுகனார் சிலை இருக்குது. அந்த ஆறுமுகனார் பெயர் ஆறுமுகம் என்றே இருப்பது இன்னொரு பெயர், இன்னும் சண்முகமாக ஒரு மாற்றப்படவில்லை. எங்கள் ஊரில் பார்த்தோம்னாக்கா அந்த நாயகி என்ற ஒரு சொல்லை தவிர மீதமுள்ள எல்லா தெய்வங்களுடைய பெயரும் தமிழ் பெயராகவே இருக்கின்றது. அது இன்னொரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விடயம்தான். அந்த ஆறுமுகம் சிலை இருக்கின்ற காரணத்தினால, முருகன் இருக்கின்ற காரணத்தினால இங்கே வைகாசி விசாக விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும். முருகனுக்குரிய விசாக நட்சத்திரத்தினுடைய அந்த விசாக நாள் திருவிழா கொண்டாடப்படும். அடுத்தது கார்த்திகை மாதம் என்று சொன்னால் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது போல் இங்கேயும் தீபம் ஏற்றுகின்ற ஒரு மரபு ஒரு 20-25 ஆண்டுகளாக கடைபிடித்து வர்றோம். மார்கழி மாதத்தில் திருவம்பாவை பாடுகின்ற மரபு உண்டு. அந்த நேரத்தில் கோயிலினுடைய அந்த நடை திறப்பே நேரம் மாறி இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு ஜனங்களை வரணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வரும், எந்த வழியில் வரணுங்க? நல்லது, இது தொடக்கத்திலே நான் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு விடயம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து, இது மாவட்டம் கரூர் மாவட்டமாக இருந்தாலும் கூட மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்று சொன்னால் திருச்சிராப்பள்ளி தான். திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், சத்திரம் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், இந்த இரண்டிலும் இருந்து அதிகமான பேருந்துகள் இந்த ஊருக்கு உண்டு. மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து வந்தோம் அப்படின்னாக்க தோகைமலை, பாளையம் இந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளில் நம்ம வந்தோம்னாக்க ராச்சனார்த்தன் மலைக்கு வந்துடலாம். இவ்வளோ தூரம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வரலாற்று பூர்வமான ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக குறிப்பாக நாங்களும் எங்களுடைய ஊர் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன்பட்டிருக்கோம். ஏன்னா என்னைக்காவது எங்கள் ஊரை பற்றிய செய்தி, மிக குறிப்பாக இவ்வளவு தொன்மை வாய்ந்த ஒரு 800-850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயிலை பற்றிய செய்தி இந்த வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற இயக்கம் எங்களுக்குள் இருந்ததை எங்கள் கனவை மெய்ப்பித்த டிராவலர் எக்ஸ்பி யூடியூப் சேனல் நிறுவனத்தார் ஆகிய உங்கள் அனைவருக்கும், இதை கண்டுகளித்து இங்கு வருகை தர இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் எங்களுடைய ஊர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.